பாயிண்ட் டு பாயிண்ட்ல நம்ம பார்க்க போறது சிலம்பம். ஆதி காலத்தில் சிங்கம், புலி, கரடி இந்த மாதிரி மிருகங்கள்ட்ட இருந்து தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக வேலு, வாள், கத்தி, ஈட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஒரு நார்மலான மக்கள்னால அவசரத்துக்கு ரெடி பண்ண முடியாதுன்றனால கம்பு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ கம்பு வச்சு அப்படியே விரட்டுறது அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்கும்போது அது அப்படியே கொஞ்சம் நாள் வளர்ந்து அதுதான் சிலம்பமாக மாறிடுது. இது எத்தனை வருஷம் பழமையானது அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. 5000 வருடங்கள் பழமையான ஒரு கலை தான் வந்து சிலம்பம். இதை வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அகத்திய முனிவர் 64 கலைகளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதில் ஒரு முக்கியமான கலையாக சிலம்பமையும் சொல்லியிருக்காங்க. சிலம்பத்தில் பல வகை உண்டு. நாகம் 16, கோர்வை 16, கள்ளப்பத்து, இந்த மாதிரி நிறைய வகைகள் உண்டு. அதுலேயே இந்த மாதிரி பல விதமான இது தராசு, சுருள், டபுள் சுருள் வாள், கத்தி, ஸ்பென்சிங், இந்த மாதிரி நிறையா இருக்குது. பலப்பட்ட விதமான விளையாட்டுகள் இருக்குது இதில். இதை செய்கிறதெல்லாம் நமக்கு உடல் ஆரோக்கியமும் ஃபிட்னஸ் இருக்கும் நல்லா. ப்ளஸ் இதை வந்து கிராமத்தில் மட்டும்தான் செய்வாங்கன்னு கிடையாது, சென்னையிலும் செஞ்சிட்ருக்காங்க நிறைய பேர். முந்தைய காலத்தில் வீர மறவர்கள் தான் இந்த சிலம்பம் வந்து அதிகமாக இதை கற்றுத்தர ஆரம்பிச்சிட்டாங்க. விளையாட்டு போட்டிகளில் வீர விளையாட்டாக இன்னும் சிலம்பம் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. சிலம்பம் தான் நம்ம தமிழோட பாரம்பரிய கலை. ஆனால் இது யாருமே வந்து பயிற்சி பண்ணுறதும் இல்லை, வளர்க்குறதும் இல்லை. நாளுக்கு நாள் இதை அழிஞ்சிட்டே போச்சு. ஸோ இதை வளர்க்கணுன்றது தான் என்னோடய ஆசை. நான் 7வது படிக்கும்போது வந்து ஜாயின் பண்ணேன். 12 வருஷமாக கற்றுட்ருக்கேன். சிலம்பம் ரொம்ப பிடிக்கும், ஜிம்னாஸ்டிக் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது இன்னும் நான் கற்றுனே இருக்கேன் இன்னும் நிறையா. தமிழர்களோட தற்காப்பு கலை, வீர விளையாட்டு அப்படின்னு சொல்லப்படுற இந்த சிலம்பம் கற்றுக்கிறதுக்கு சுமார் ஒரு 6 மாதமாவது ஆகும். எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருந்த இந்த சிலம்பம்ல இப்போ நிறைய பெண்கள் கூட கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. இந்த சிலம்பம் வந்து தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லணும்னா, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மதுரை, திருநெல்வேலி நிறைய பேர் இருக்கு.
நம்ம உடம்பு சுற்றி ஒரு வேலி போன்ற ஒரு அமைப்பு வந்து உருவாக்கலாம். ஸோ அந்த மாதிரி உருவாக்கும் போது நமக்கு என்ன யூஸ்னா, நம்மளோட எதிராளிகள் அவங்களோட ஆயுதங்கள் எதை வச்சு நம்ம மேலே தாக்க வந்தாலும் அந்த வேலி வந்து நம்மளை காப்பாற்றிடும். ஆனால் இந்த வேலி வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னா நம்மளோட நாடி, நரம்பு, தசைகள் எல்லாமே வந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் அந்த வேலியை நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம், சிலம்பம் சுற்றுறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அது ஒரு நல்ல எக்ஸசைஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சிலம்பச்சுவடுகளில் குறிப்பிடப்படும் தொன்மையான சிலம்பச்சுவடு, அப்புறம் அடி வரிசைகள், இதெல்லாம் வந்து தமிழக மூவேந்தர்களின் ஆட்சி முடிஞ்சு தமிழகம் அந்நியர்களுக்கு அதோட பேர்களும் அப்படியே மாறிட்டே வந்துருச்சு. ஸோ இது மாற்றம் அடைஞ்ச பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கன் கர்நாடக சுவடு, சிரமம், சைலாத், தஞ்சாவூர் குத்துவரிசை, நெடுங்கம்பு அப்படின்ற பேர்களில் இன்னும் தமிழகம், கேரளாலலாம் வந்து ஆடிட்டு தான் இருக்கு. சின்ன வயசில் நான் எங்கள் அப்பாவை பார்த்து எனக்கு இந்த ஆர்வம் வந்துச்சு. இதை நான் கற்றுக்கணும் மூலயமா எனக்கு உடல்நிலையும் மனநிலையும் நல்லா சீராக இருந்தது. எந்த நோய் நொடியும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கேன். அதனால் மேற்கொண்டு நான் இன்னமும் பண்ணிகிட்டே இருக்கேன். நிறைய பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. கோவில் திருவிழாவில் இந்த ப்ரோக்ராம் பண்ணாங்க. அது மூலிமா தான் நான் இங்கே வந்து சேர்ந்தேன். நான் இங்கே 7 வருஷமாக கற்றுட்ருக்கேன். என்னோடய ரோல் மாடல் எங்கள் மாஸ்டர் தான். இங்கே நிறைய கலை இருக்குது. இங்கே வந்து இது கற்றுக்கிறதுக்கு வந்து அளவுன்னு இல்லை, நிறையா இருக்குது இன்னும். கராத்தே கலையோட மூல காரணம் சிலம்பம் அப்படின்னு கூட சொல்றாங்க. வீரபாண்டி கட்டபொம்மன் காலத்துலேருந்து உருவான கலை. இதை வந்து அடகுலையாட்டமும் வீரவிளையாட்டும் கொண்டு வந்துருந்தாங்க. இப்போ காலம் பூரா இருக்கிற காலத்துலலாம் மறைஞ்சு போச்சு. இப்போ இந்த கலை வந்து வளர்ந்துட்டு இருக்கு.
சிலம்பம் மாதிரி சில கலைகள் வந்து இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அதை கற்றுக்கிறதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. இந்த ப்ரோக்ராம் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு சிலம்பம் விளையாடணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா அதை முறைப்படி கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட்ல இருந்து வேற ஒரு நல்ல செக்மெண்ட்டோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் டாடா சி யூ பை பை சொல்லி கிளம்பிக்கிறது உங்கள் ரீ.